வணக்கம் பாலமுருகன். அதாவது நாட்டு மக்கள் யாருமே ஓட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, நான் தோத்தாங்கொழியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உலகம் முழுக்க பிச்சை எடுத்து நான் நினைப்பதை செய்வேன் அப்படிங்கிற உண்மையை படார்னு போட்டு உடைச்சிட்டான் இந்த சைமன் செபஸ்டியன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதெல்லாம் சரி செய்யணுங்கிறது தான் நான் வந்திருக்கேன். மக்கள் என்னை வெல்ல வச்சிட்ட பிறகு ஒவ்வொன்றா சரி பண்ணுவேன். ஒருவேளை நாட்டை நான் கைப்பற்றாமல் வேற ஒருத்தட்ட அதிகாரம் போயிட்டு எனக்கு ஒன்றுமே உதவலைன்னா கூட நான் உலகம் பூரா பிச்சை எடுத்தாவது நான் நினைக்கிறத செய்வேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆற்றல் எனக்கு இருக்குது. தேர்தல் பிரச்சாரத்தில் வந்துக்கிட்டு செய்தியாளர்கள் பல விதமாக கேள்வி கேட்குறாங்க. எல்லா தலைவர்களுமே வந்துக்கிட்டு பெரிய கடுமையாக தனது தேர்தல் கொள்கைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் அங்கே ஒரு ஜோக்கர் தேவைப்படுகிற சூழ்நிலையில் இந்த நாம் தமிழரை போய்கிட்டு இந்த சீமான் வந்துட்டு தனக்கு ஒரு கொள்கை இருக்கிற மாதிரி வந்துக்கிட்டு கைகளை ஏற்றி இறக்கி 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 பேசிகிட்டு இருக்கும் போது எல்லாருமே அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும் போது அப்படி ஒரு தத்துவ முத்துக்களை இங்கே இருந்தாலும் உதிர்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் தம்பிகள் எல்லாமே பயங்கரமா செல்ஃப் ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேற விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி நின்னுச்சு. புலியா? அது என்ன பார்க்கணும். அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புலிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமா ஆண்டி, இப்ப உள்ள புலி எல்லாம் புளியோர தயிர் சாதம் வெண்பொங்கலாம். அதுல கேட்டிருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நீங்க வந்தீங்கன்னா என்னெல்லாம் இங்க வந்துகிட்டு பண்ணுவீங்க, அதாவது என்னத்தை நீங்க புடுங்குவீங்க அப்படிங்கிற ரேஞ்சில் கேட்கும்போது அதுக்கு சார் சொல்லியிருக்கிறாரு, அதுக்குத்தான் நான் வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறேன். வந்த உடனே அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றத்தை, ஒரு பெரிய புரட்சியை புடுங்கி அந்த பக்கம் போட்டுருவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்க. அப்படி என்ன அதுக்கு பண்றதுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா ஓட்டை போட்டு குத்துன்னு குத்தி இந்த 40 கொண்டுட்டு வந்து வச்சதுக்கு பிறகு இந்தியாவில் நான் பிரதமர் ஆயிருவேன். ஏன்னா இந்த வாய் தான் ஏற்கனவே கேட்டுச்சு, இந்த 40 பேர் போய் அங்க போய் என்னத்தை புடுங்குனீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே 40 பேருக்கு தான் நல்லா புடுங்குறதுக்கு தான் 20க்கு 20 தனித்தனியா போட்டு இங்க ஆளை நிப்பாட்டி நல்லா கரடி கத்துற மாதிரி வந்துகிட்டு ஒவ்வொரு ஊரா போய் கத்துன்னு கத்தி, ஐயோ என் மூஞ்சி எல்லாம் கருத்து போச்சு, ஏற்கனவே செக்க சவந்த ஆனலகன் இவரு, அதனால இப்ப கருத்து போச்சு, இந்த கண்ணங்கரேன்னு நான் ஆனதுக்கு காரணம் என்ன, இவ்வளவு பெரிய அளவிற்கு வெயிலில் பாடுபட்டு யாருக்காக பாடுபடுகிறேன், அப்படி இப்படி நல்லா ஓலா வண்டியை உருட்டி போட்டு இங்க வந்துகிட்டு எனக்கு 40 பேருக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்தை நல்லா கெட்டியா பிடிச்சதுக்கு பிறகு ஒன்னா இவர் செய்வாராம். அப்படி யாருமே இவருக்கு ஓட்டு போடலைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாராம், உலகம் முழுக்க போய் பயங்கரமா பிச்சை எடுத்து அந்த பிச்சையின் மூலமாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு காரியத்தையும் நான் செய்து கொள்வேன் அப்படிங்கிற உண்மையை படார்னு போட்டு உடச்சிட்டா. அப்படி இவரு உலகம் முழுக்க என்னென்ன காரியம் செஞ்சிருக்கிறாரு. இங்க மற்ற எல்லா கட்சிகளுக்குமே அதிகபட்சம் திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் அவர்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க, இந்த அமைப்பின் தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவன் மட்டும் விவரமா சினிமா படம் எடுக்கும் போதே கீழே படுத்துக்கிட்டு வானத்தை விட்டத்தை பார்த்து ஒட்டு மொத்தமா பேமெண்ட் அடிக்கணும்னா ஆட்டைய போடணும்னா நம்ம மூஞ்சியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாய் சீந்தாது. அதனால நல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு புருடா அடிக்க முடியுமோ அடிச்சு முடிச்சதுக்கு பிறகு கல்லா கட்டுவதற்கான வேலையை எப்படி செய்தால் நிரந்தரமாக நம்ம பொருளை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது 2 வழி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு, நாட்டையும் இங்க இருக்கக்கூடிய இனத்தையும் காட்டி கொடுத்தா சீக்கிரமா முன்னேறிடலாம் அப்படிங்கிறது. இந்த திருட்டு பயல்கள்லாம் உழைக்காம திடீர்னு கஜானாவை கொள்ளையடித்துட்டு பேங்க்ல கூடிய பொருளெல்லாம் அள்ளிக்கிட்டு போனோம்னா ஒரே நாள்ல பணக்காரன் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சிந்தனை உடனடியா நம்ம இது பண்ணணும்னா இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு, இந்த கொள்ளையடிப்பதன் மூலமாக எப்படி சம்பாதிக்க போறோமோ அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் காட்டி கொடுத்தோம்னா நமக்கு நிறைய பேமெண்ட் வரும்னு யோசிக்கும் போது இங்கே விபிசன கூட்டங்களை தேடி அலையக்கூடிய RSS பிஜேபி கும்பல்கள் அனைத்துமே கண்ணுக்குள்ள விளக்கண்ணையை ஊத்திக்கிட்டு இங்க பார்க்கும்போது தமிழன் இருக்கக்கூடிய எச்சத்தனமான ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
காட்டி கொடுப்பதற்கு வெக்கமே இல்லாத ஒரு கும்பல் காலாகாலமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆரம்பம் கம்பனில் ஆரம்பித்து இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டி வரைக்கும் யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதன் அடிப்படையில் அப்படியே வாரி கொண்டு போய் வைத்து நன்றாக திணி, அதாவது ஒரு வளர்க்கக்கூடிய சின்ன டாக் பப்பீஸ் கொண்டு பப்பியை கூட்டிட்டு இருந்து வச்சு நல்ல தேவையான அளவுக்கு பூஸ்டப்பான உணவுகளை கொடுத்து நல்ல வெறியேறிய நாயாக மாற்றி தமிழ்நாடுகளை விட்டிருக்கக்கூடிய இந்த சீமானுக்கு அவ்வப்போது எலும்பு துண்டுகளை போட்டு இது வானளவாக இங்கே குலைக்கக்கூடிய வேலையை 14 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம மொத்தமாக சில்லறை அடிக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி இங்க காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரசின் கட்சியுடைய ஒரு பிதாமகனாக இருக்கக்கூடிய ஒரு ராஜீவ்காந்தியுடைய படுகொலை தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. இதை தனது அரசியல் வடிவாக மாற்றிக்கொள்வதற்கு எப்பவுமே ஒரு கிஞ்சிற்றும் அஞ்சிய கூட்டம் பிஜேபி கிடையாதுங்கிற காரணத்துக்காக உளவுத்துறையை இவங்களுக்கு திறந்த அளவுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கவும் இங்கே வந்துகிட்டு இந்த வாய் நாங்க தான் வந்துகிட்டு பிரபாகரனை போட்டோம், இது ராஜீவ்காந்தியை போட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுவதற்குரிய சூழ்நிலை இவங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா எல்லாம் இவனுக்கு போட்டிருக்கக்கூடிய பிச்சை. அதன் அடிப்படையில பிரபாகரன்கிற ஒரு மூல காரணி வருமானம் சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு மூல காரணியை கண்டுபிடித்ததன் விளைவாக எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தான் எனக்கு அப்பேன், அவருக்கு தான் நான் பிறந்தேங்கிற ரேஞ்சில் அப்பே மேக திருவிளையாடல சொல்லிட்டு ஆமக்கறி ஊமக்கறியில் ஆரம்பிச்சு காது கொள்ளாத அம்முட்டு பொய் வார்த்தைகளை சொல்லி பல லட்சம் பேர் இதுக்கு மறுப்பு சொல்லி குறைந்தபட்ச கூச்சமும் வெக்கமும் இல்லாமல் இன்று வரை தொடர்ச்சியாக பொய் சொல்வதே பிழைப்பாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கேடுகிட்ட பொறுக்கி இன்று உண்மையை சொல்லியிருக்கிறான் என்றால், நீ எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடாவிட்டாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் வெற்றி அடைவதற்காக நான் கட்சியை வைத்து நடத்தவே கிடையாது. ஏனென்றால் எனக்கு தேவையான வருமானம் பலமான வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை எனக்கு முதலாளிகள் வழங்குகிறார்கள், RSS முதலாளிகள் வழங்குகிறார்கள், நாக்பூர் முதலாளிகள் எங்களுக்கு வழங்குகிறார்கள். ஆகையால் வெற்றியும் தோல்வியும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை எந்த பக்கம் திரும்பினாலும் பணத்தின் அளவுகோல் வந்து கொண்டே இருக்க வேண்டும், பணம் ஒரு பெரும் மழை போல் என் மீது பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிங்கிற மனநிலையில எடுத்து விட்ட முதல் விஷயம்தான் ஈழத்தை நான் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் போரினால் பாதிக்கப்பட்டு உறவுகளை இறந்து உயிரை இழந்து மிச்சம் மீதாரி குத்துயிரும் குலைவயிறுமாக பல நாடுகளில் போய் ஃப்ரீஸ்டு லேண்ட்ல போயிட்டு தினக்கூலி வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈழ உறவுகளை டார்கெட் பண்ணதான் இவரோட ஃபர்ஸ்ட் விஷயம். அதன் ஃபுல்லா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த தமிழர்களை கணக்கில் எடுத்து வச்சுக்கிட்டான். அது ஒரு தனி டார்கெட்டு. இங்க இனத்தை காட்டி கொடுப்பதற்காக இங்க நாக்பூர்ல போயிட்டு ஹிடன் டீல் பேசிக்கிட்டு என்ன வேணாலும் பேசி இந்த 10 வருஷத்துல என்ன வேணாலும் பேசி இருக்கக்கூடிய பேச்சுகளை பேசிக்கிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பலமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இங்கே வந்துகிட்டு வேட்பாளர் அறிமுகம்ங்கிற பேர்ல இங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்தி அவர்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தில் இருக்கக்கூடிய அந்த திமுக அதிமுக அவங்களுக்கு தகுந்த மாதிரி டம்மி பீஸுகள். இதுல திமுக முழுச்சமான ஒரு அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் இது பக்காவா வேலை செய்யக்கூடியது. அங்க வேட்பாளர்கள் டம்மியா போட்டுட்டு எண்ணத்துக்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ எவ்வளவு கேவலமான இழிவான வேலைகளை செய்தாலாவது என பணத்தை சம்பாதித்துக் கொள்ளுமோ. ஒரு மனிதன் உழைப்பின் மீதாகவும் மானத்தின் மீதாகவும் ஒரு அடிப்படையை வைத்துதான் இங்க பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கான். எதை பத்தியுமே எனக்கு கவலை இல்லை, 100 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்ன வேலை வேணாலும் செய்வேங்கிற ரேஞ்சில் இங்க களமாடி கொண்டிருக்கக்கூடிய சீமானின் வார்த்தைகள், நீ எனக்கு ஓட்டு போடலன்னா பரவாயில்ல, உலகம் முழுக்க பிச்சை எடுத்தாலாவது இங்க நான் நினைக்கக்கூடிய காரியத்தை செய்வேன் என்றால், நீ பிச்சை எடுத்து நீ நினைக்கக்கூடிய காரியத்தை என்ன செய்திருக்கிறாய் என்றால், பெரிய கொடைக்கானல் ஊட்டி போன்ற இடங்கள்ல வந்துட்டு பங்களாக்களை வாங்கி போட்டிருக்கிற, இடத்தை வாங்கி போட்டிருக்கிற, மதுரையில வந்துகிட்டு காம்ப்ளெக்ஸ் வாங்கி போட்டிருக்க, ஃப்ரீலேண்டை நிறைய வாங்கி போட்டிருக்க, பேங்க் பேலன்ஸை உயர்த்தி இருக்கிற, பொண்டாட்டிக்கு தனியா ஒரு கார் வாங்கியிருக்கிற, உனக்கு தனியா கார் வாங்கியிருக்க, உன்னுடைய என்ன சொல்றது லிவிங் டுகெதர்ல இருக்கக்கூடிய விஜயலட்சுமிக்கு மாதம் வந்து 50,000 ரூபாய் பேமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற, உன்னோட பிள்ளைகள் இருக்காங்க பாரு, உன்னுடைய பிள்ளை வந்து படிக்கிறதுக்கு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ற, இது இல்லாம உன்னுடைய குழந்தையார விட்டு பிள்ளைகள் பயன்படுறதுக்கு
எவ்வளவு சுகபோகமான வாழ்க்கைகள். இது இல்லாம வீட்டுக்கு 2.5 லட்சம் 3.5 லட்சம் 4.5 லட்சம்னு சுகபோகமா ஈஸியா இல்ல. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழக்கூடிய இடத்துல வந்துகிட்டு சுகபோகமா வாழ்வதற்குரிய அனைத்து கட்டமைப்பையும் உருவாக்கி கொண்டிருப்பதைத்தான் இன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ உலகம் முழுக்க பிச்சை எடுத்து வச்சிருக்கக்கூடிய காசை ஒரு எச்ச கையில இதுவரைக்கும் நீ ஒரு காக்கா விரட்டினது கிடையாது. அதற்கு உதாரணம் உனது கட்சியில் இறந்து போன தோழர்களும் தொண்டர்களுடைய வீட்டிலையும் போய் கண் ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு காசு அடிச்ச கும்பல் தான் நீங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆகையால் நீங்கள் வந்து இங்கு தமிழ் கூறும் நல்லுலகை தூக்கி நிப்பாட்டுவதற்குரிய எந்த வேலையும் நீங்க செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி. அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை அரசு சொல்லும். அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த வேலையை செய்வீர்கள். ஆரம்பிக்கலாம்.